ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றிய நியூஸும் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இருக்குது, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, கிசான் விகாஸ் பத்ரா இருக்குது, சுகன்யா சம்ரிதி யோஜனா இருக்குது. இந்தமாதிரி நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ப்ளஸ் கிசான் விகாஸ் பத்ரா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 2 வீடியோ நான் ஒன்று எடுத்துகிட்டு வருவேன். அதில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, சுகன்யா சம்ரிதி யோஜனா அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் மக்களே, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்னால் நம்ம ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கு மினிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஆத்தரைஸ் பண்ண பேங்க்லேயோ போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதற்கான அந்த அமௌண்ட் நம்ம எவ்வளோ டியூரேஷனுக்கு பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதில் நம்ம போடுற பிரின்சிபல் அமௌண்ட்டும் இதற்கு வர அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கேரண்டியாக யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது. ஸோ எந்த ரிஸ்க்கும் இருக்காது, எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அதற்கான இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நமக்கு மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு வரப்போ ஃபுல் அமௌண்ட் வரும். அதற்கு கேரண்டி நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த செக்யூரிட்டியை நமக்கு கொடுக்குது. ஸோ இப்படி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு மினிமம் ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய அமௌண்ட்டும் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது இயர்லி இண்டிபெண்டன்ஸ் 1948-50ஸ்லேருந்தே இருக்குது மக்களே. இதை யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே வர டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் மக்களே. ஸோ இது யாருக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு மந்த்லி ஒரு 500,000 அந்தமாரி ஒரு சின்ன அமௌண்ட்டை தான் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை ஆத்தரைஸ் பேங்க்லேயோ போயிட்டு அவங்க அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு. ஸோ ஸ்மால் இன்வெஸ்டரு, சேலரிடு எம்ப்ளாயீஸு, செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸு, சீனியர் சிட்டிசன்ஸு, பேரண்ட்ஸ் ஆஃப் கேர்ள் சைல்டு இவங்களுக்காக கொண்டு வந்தது தான் சுகன்யா சம்ரிதி யோஜனா. ஸோ சுகன்யா சம்ரிதி யோஜனா இவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தது. ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டர், அதாவது நான் பெரிய ரிஸ்க் எதுவுமே எடுக்க மாட்டேன், நான் சின்னதாக அமௌண்ட் போடுறேன், எனக்கு சின்னதாக ரிட்டர்ன் வந்தாலே போதும் அப்படின்னு இருக்கவங்க இவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் மக்களே. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அது நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கேரண்டி நமக்கு ரிட்டர்னாக கிடைக்கும். நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ரிட்டர்ன் நமக்கு கேரண்டியாக கிடைக்கும். ஸோ இதில் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸில் சில ஸ்கீம்ஸ் நமக்கு அண்டர் 80C செக்ஷன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி நமக்கு டேக்ஸ் டிடக்ஷனும் இருக்குது மக்களே. ஸோ சில ஸ்கீம்ஸ்க்கு டேக்ஸ் டிடக்ஷன் இருக்கும், சில ஸ்கீம்ஸ்க்கு டேக்ஸ் டிடக்ஷன் இருக்காது. ஸோ அது என்னன்றதெல்லாம் நம்ம பின்னாடி ஃபைனலாக பார்ப்போம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவோ இல்லாட்டி ஆத்தரைஸ் பண்ண பேங்க் மூலியமாகவோ எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ கடைசியாக இந்த பாயிண்ட் பாருங்கள், கவர்மெண்ட் செக்யூரிட்டி சாவரின் கேரண்டி கொடுப்பாங்க. ஸோ சாவரின் கேரண்டினா என்ன சார்? ஸோ இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு சாவரின் கேரண்டி கொடுக்குறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம ஒரு பேங்க்கில் போயிட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ ஒரு அமௌண்ட் போடுறோம். இன்கேஸ் அந்த பேங்க் டிவால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் நமக்கு ஃபுல்லாக தருவாங்களா? கிடையாது. ஸோ டிஐசிஜிசி அப்படின்னு ஒரு இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்டு கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் இவங்க நீங்கள் பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருந்தாலும் அதற்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருந்தாலும் சரி, இன்கேஸ் அந்த பேங்க் திவால்வ் ஆயிட்டாலோ உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைக்காது. உங்களுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க 5 lakh தான் பெர் டெபாசிட்டர் பெர் பேங்க்குக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இதில் கேரண்டி லிமிட்டடாக இருக்கும் மக்களே. இதில் டிஐசிஜிசியில். இதே நம்ம ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் வரும். ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸில் நான் இப்போ ஒரு 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு 1 lakh வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 lakh எனி கேசஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த போஸ்ட் ஆஃபீஸஸோ இல்லாட்டி அந்த பேங்க்கோ ஒரு வர்ஸ்ட் கேஸ் இல்லை ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணுதுன்னா இந்த என்னுடைய பிரின்சிபலுக்கும் சரி இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சரி
கவர்மெண்ட் வந்து பொறுப்பெடுத்துக்கும். ஃபுல் அமௌண்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் நமக்கு ஒரு பைசா போகாமல் ஃபுல் அமௌண்ட்டை கேரண்டியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த கேரண்டி பேர் தான் சாவரின் கேரண்டி. இது வந்து நம்ம நார்மலாக பேங்க்கில் பண்ணுற சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் டிஐசிஜிசி மூலியமாக கொடுக்கறதுல வராது மக்களே. ஸோ சாவரின் கேரண்டி எதில் தான் வரும்? நமக்கு ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ யுவர் பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஃபுல்லி சேஃப். இங்கே கேரண்டி வந்து லிமிட்டட். இங்கே கேரண்டி லிமிட்டட்லாம் கிடையாது. நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்தே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் வில் பே யூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட், இதில் 1 இயர் 2 இயர் 3 இயர் 5 இயர். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது மக்களே. ஸோ இதில் பாருங்கள், இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, சுகன்யா சம்ரிதி யோஜனா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டு, கிசான் விகாஸ் பத்ரா, இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம்னு சொல்லுவோம். லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம்னா என்ன சார்? லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம்னா யூஸ்வலாக நீங்கள் அதில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மினிமம் 5 இயர்ஸ் ஆகுது அதில் இருக்கும். அதாவது அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற போஸ்ட் ஆஃபீஸில் அது மினிமம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த மெச்சூரிட்டியே வர மாதிரி. ஸோ 5 இயர்ஸ் இல்லாட்டி அதற்கும் மேலே. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் அது கீழே தான் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஓகே சார், ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து இவ்வளோத்தனம் இருக்குது. இதற்கு வந்து எப்போ சார் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? எவ்ரி இயர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எவ்ரி குவார்ட்டரில் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு குவார்ட்டர் 3 மாதம் இருக்கும். 3 மந்த்ஸ் வந்து ஒரு குவார்ட்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எதுன்னு பாருங்கள், ஏப்ரல் மே ஜூன். இந்த 3 மாதம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். அதேமாதிரி செகண்ட் குவார்ட்டர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். தேர்ட் குவார்ட்டர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஃபோர்த் குவார்ட்டர் வந்து ஜான்வரி பிப்ரவரி மார்ச். அப்போ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஜான்வரி 2026 இருக்கும். ஜான்வரி 2026 டு மார்ச் 2026 ஃபோர்த் குவார்ட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25 to 26. கரெக்டுங்களா? இந்த ஃபினான்ஷியல் இயர் 25-26 உடைய ஃபோர்த் குவார்ட்டருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா சார், இல்லை அன்சேஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக டிசம்பர் மாதம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வருவாங்க. இவங்க தான் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்ப்பாங்க நான் சொன்னேன்னா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அன்சேஞ்சாக வச்சிருக்கு. அப்போ முன்னாடி குவார்ட்டருக்கு என்ன இருந்ததோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் இந்த ஃபோர்த் குவார்ட்டருக்கும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எவ்ரி குவார்ட்டரில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும். அதாவது சேஞ்ச் பண்ணுமா அன்சேஞ்ச் பண்ணுமா, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எவ்ரி குவார்ட்டருக்கு பண்ணணும்னு எந்த கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமிலா கோபிநாத் கமிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. ஷாமிலா கோபிநாத் கமிட்டி முழுக்க ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கானது. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு கமிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாமிலா கோபிநாத் கமிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்தமாரி அன்சேஞ்சாக வச்சுருக்காங்களே, இது இப்போ தான் இந்த கடைசி டைம் தான் அன்சேஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தொடர்ந்து 8th கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டராக நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அன்சேஞ்சாக இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எந்த குவார்ட்டர்லி ரிவ்யூ சார் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 தான் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிவ்யூ வந்துச்சு. ஜனவரி 26 to மார்ச் 2026க்கான ஃபோர்த் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒவ்வொரு ஸ்கீமுக்கு எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மக்களே, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் POSA. ஓகேங்களா? இதுதான் பேசிக். ஓகேங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 4%. ஸோ இதே போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் 1 இயர் இருக்குது, 2 இயர் இருக்குது, 3 இயர் இருக்குது, 5 இயர் இருக்குது. ஸோ 1 இயருக்கு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க 6.9. 6.9க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் ஏற்றினா நமக்கு என்ன வரும்? 7 வரும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஏற்றினா 7.1 வரும். ஸோ அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டு 1 இயருக்கு 6.9, செகண்ட் இயருக்கு 7, அடுத்த இயருக்கு தேர்ட் இயருக்கு 7.1, அடுத்து 5 இயர் வரும். கரெக்டுங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் 5 இயர்க்குன்னு வரப்போ இங்கே 5 இருக்கா, அப்போ இங்கேயும் எனக்கு 5 வந்துடணும். 7.5% மக்களே. இதே போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திரும்ப பண்ணுற டெபாசிட், அப்போ ஃபஸ்ட்லேருந்து வரணும். இங்கே 6.9 வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி போயிடுங்க, 6.7 என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இதை விட நல்ல பெட்டராக வேறு ஏதாவது க்ளூ நான் அசியூம் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் அந்த அசியூம் பண்ணி அந்த 6.7% ஃபார் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிசான் விகாஸ் பத்ரா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. ஸோ கிசான் விகாஸ் பத்ராவுக்கு எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5%. ஸோ கிசான் விகாஸ் பத்ராவுக்கு 7.5
ஓகேங்களா. அதேமாரி கிசான் விகாஸ் பத்ராக்கு மட்டும் 7.5 கிடையாது. மகிழா சாமன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இவங்க 2 பேருக்கும் இந்த 2 சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு கேட்டால் இந்த 2 பேரை சொன்னவனே எனக்கு 7.5 ஞாபகம் வந்துடும். 7.5 ஞாபகம் வந்துருச்சுன்னா 7.5%, 7.5% மக்களே. ஓகேங்களா. ஸோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு 7.1%, சுகன்யா சம்ரிதி யோஜனா இவங்க சுகன்யா சம்ரிதி யோஜனா கேர்ள் சைல்டுக்கானதுக்கும் சீனியர் சிட்டிசன் அதாவது சுகன்யான்றவங்க சின்ன பொண்ணு, சீனியர் சிட்டிசன்றவங்க ரொம்ப பெரியவங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ எப்படின்னா 82 வயசு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 82 வயசு இந்த ஸ்கீம்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8.2%, 8.2%. ஓகேங்களா. ஸோ கிசான் விகாஸ் பத்ராவுக்கும் மகிழா சாமன் சேவிங் சர்டிஃபிகேட்டுக்கும் 7.5, சுகன்யா சம்ரிதி யோஜனாவுக்கும் சீனியர் சேவிங் சிட்டிங் சின்ன பொண்ணு பெரியவங்க 82 வயசு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டுக்கு 7.7. ஸோ எந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீமுக்கு அதிகமான பர்சன்டேஜ் இருக்குன்னா சுகன்யா சீனியர். ஓகேங்களா. ஸோ கிசான் விகாஸ் பத்ராவுக்கு 7.5, ஸோ மகிழா சாமன் சர்டிஃபிகேட்டுக்கு 7.5, ஸோ 1 இயர் டைம் டெபாசிட்டுக்கு 6.9, 7, 7.1, 5 இயர் டைம் டெபாசிட்னா இங்கே 5 வருது, இங்கேயும் 5 வரணும், 7.5%. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் 4 இருக்குது, 4 லெட்டர் 1 2 3 4. பேசிக்காக இதை ஞாபகம் வச்சுக்கணும், அதனால் 4%. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸு. அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அன்சேஞ்சாக இருக்குது. 8th கன்சிக்யூட்டிவ் டைம் யார் வந்து பரிந்துரை செய்வாங்கன்னா ஷாம்லா கோபிநாத் கமிட்டி. இப்போது இதில் முக்கியமான இந்த கிசான் விகாஸ் பத்ரா இதை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோவில் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, சுகன்யா சம்ரிதி யோஜனா இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. ஸோ கிசான் விகாஸ் பத்ரா ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 மக்களே. ஸோ 1988 தான் ஃபஸ்ட்டு கிசான் விகாஸ் பத்ரா லான்ச் பண்ணாங்க. யார் லான்ச் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு கீழே வர மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். இந்த கிசான் விகாஸ் பத்ராவை யார் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொன்னல கிசான் விகாஸ் பத்ரா, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கிசான் விகாஸ் பத்ரா அப்போ வந்து லாங் டேர்ம் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் கீழே தான் வரும். ஓகேங்களா. ஸோ இதோடைய வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து 115 months மக்களே. ஸோ அப்போ இது லாங் டேர்ம் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் தானே வரும். ஓகே. ஸோ இந்த கிசான் விகாஸ் பத்ரா வந்து இனிஷியலாக ஃபார்மர்ஸ்க்காக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2014க்கு அப்புறம் இதை வந்து எல்லா பீப்புளுக்குமே வந்து அப்ளிகபிள் ஆயிடுச்சு. அது என்ன சார் 2014 அப்படின்றத நான் கடைசியாக வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் 2014? ஓகேங்களா. ஸோ இது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிசான் விகாஸ் பத்ராவுக்கு 2014க்கு அப்புறம் ஸோ எனி இந்தியன் ரெசிடென்ட்ஸ் எலிஜிபிள் மக்களே. அவங்க இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டும் வச்சுக்கலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் வச்சுக்கலாம், மைனர்ஸாக இருந்தால் கார்டியன் மூலியமாகவும் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் கிசான் விகாஸ் பத்ராவுக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் யார் சார் நாட் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஆர்ஐஸ் வந்து நாட் எலிஜிபிள் மக்களே. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ், அதாவது ஒரு ஆன்செஸ்டர் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி முழுக்க அந்த ஆன்செஸ்டருடைய ஒரே ஒரு ரெவன்யூ அதை சுற்றி தான் இருக்கும். அவங்கள வந்து அவங்களுக்குன்னு தனியாக வந்து இன்கம் டேக்ஸு அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் வேறையாக இருக்கும். ஸோ அவங்களாம் இந்த கிசான் விகாஸ் பத்ராவுக்கு வரமாட்டாங்க. ஸோ அவங்கள தான் வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ஆர்ஐக்கும் இந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கும் இந்த கேவிபி வராது. ஓகேங்களா. லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 பண்ணணும், அப்பர் லிமிட்டு கிடையாது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தால மெச்சூரிட்டி பீரியட் வந்து 115 months. ஸோ இயரில் இப்படியும் நமக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. 9 years 7 months, 8 years 11 months இப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ 115 monthsனா 9 years 7 months மக்களே. ஸோ இந்த கேவிபியோடைய லாக்இன் பீரியட்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை, இப்போ வந்து நான் ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு சேவிங் ஸ்கீம்ஸில் போடுறேன்னா ஒரு பர்டிகுலர் இயரை வரைக்கும் அதை நம்மளால எடுக்கவே முடியாது. ஸோ அந்த லாக்இன் பீரியட் இந்த கேவிபிக்கு எத்தனை மந்த்து இல்லாட்டி எத்தனை இயர்ன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்களா. ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இது வந்து நம்ம எந்த சேவிங்ஸ் ஸ்கீம் பார்த்தாலும் இந்த டேக்ஸ் டிடக்ஷனை பற்றி பார்த்து வச்சுக்கணும். அது வந்து அந்த டேக்ஸ் டிடக்ஷன் கீழே வருதா வரலையான்னு. ஸோ இந்த கேவிபி இருக்குல்ல கிசான் விகாஸ் பத்ரா, இது வந்து டேக்ஸ் டிடக்ஷன் கீழே வராது மக்களே. இப்போ 1 lakh நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது கிசான் விகாஸ் பத்ராவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 1 lakhக்கு டேக்ஸ் கட்டி தான் ஆகணும், செல்ஃபாக தனியாக கட்டணும். இது டேக்ஸ் டிடக்ஷன் கீழே வராது இந்த கிசான் விகாஸ் பத்ரா. ஓகேங்களா. இதற்கு வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நீங்கள் செல்ஃபாக நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். ஓகேங்களா. ஸோ இந்த செக்ஷன் 80C இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே கேவிபி வராது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செக்ஷன் 80C இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு
டேக்ஸ் டிடக்ஷனை எந்த லிமிட் வரைக்கும் கொடுக்கணும் 1.5 lakh இன் எ ஃபினான்ஷியல் இயர். ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 1.5 lakh வரைக்கும் இந்த செக்ஷன் 80C எனக்கு டேக்ஸ் டிடக்ஷன் கொடுக்கும். ஆனால் இந்த செக்ஷன் 80C வந்து நமக்கு கேவிபிக்கு கிடையாது. ஓகேங்களா, பிரின்சிபலாக இருக்கட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் அதுக்கு நீங்கள் கேவிபிக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். டிடிஎஸ் பிடிக்க மாட்டான், நீங்கள் செல்ஃபாக வந்து தனியாக வந்து அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்த பிறகு அதற்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் மக்களே. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ செக்ஷன் 80C 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி எந்தெந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் வந்து இந்த செக்ஷன் கீழே வரும், டேக்ஸ் டிடக்ஷன் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த செக்ஷன் 80Cக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுடைய சேலரி வந்து ஒரு 3 lakh அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் 80C கீழே நீங்கள் ஒரு சேவிங் ஸ்கீமில் ஒரு 1 lakh போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2 lakh. இந்த 2 lakhக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதும். இன்கேஸ் அந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து இந்த செக்ஷன் 80Cக்கு கீழே வந்தா. ஓகேங்களா, இன்கேஸ் வரலன்னா நீங்கள் அதுக்கும் சேர்த்து டேக்ஸ் பே பண்ணும். அப்போ இந்த 80C கீழே என்னென்ன ஸ்கீம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, சுகன்யா சம்ரிதி ஸ்கீமு, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டு, 5 years போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு எதெல்லாம் கீழே வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிசான் விகாஸ் பத்ரா, பேங்க் சேவிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம நார்மலாக பேங்க்கில் போடுறோம் இல்லையா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, அந்த சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை தான் சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு, போஸ்ட் ஆஃபீஸில் போடுற ரெக்கரிங் டெபாசிட், இதெல்லாம் வந்து செக்ஷன் 80C கீழே வராது மக்களே. ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக கேவிபி பற்றி நான் சொன்னல 2014க்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னு. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ கேவிபி லான்ச் பண்ணது 1988. இனிஷியலாக யாருக்காக லான்ச் பண்ணாங்க? ஃபார்மர்ஸ்க்காக லான்ச் பண்ணாங்க. அப்படி ஃபார்மர்ஸ்க்கான லான்ச் பண்ண இந்த கேவிபியை 2011 அப்போ ஷாமிலா கோபிநாத் கமிட்டி சொன்னல ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கான கமிட்டி, இவங்க இந்த கேவிபியை டிஸ்கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. எதற்காக சார் இந்த கேவிபியை 1988 வந்ததை டிஸ்கண்டினியூ பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிசான் விகாஸ் பத்ரா வச்சு நிறைய மிஸ்யூஸ் நடந்தது. ஏன்னா இந்த கிசான் விகாஸ் பத்ரா வந்து பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தது. யார் கையில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அவங்க போயிட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அதை காமிச்சாங்கன்னா அதற்கான அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு தான் தரணும் அவங்களுக்கு தான் தரணும்னு கிடையாது. ஓகேங்களா, ஸோ பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்ததுனால நிறைய மிஸ்யூஸ் நடந்தது இந்த கேவிபினால. ஸோ ரெண்டாவது பேனும் இன்க்ளூட் ஆகாமல் இருந்தது அப்போ 1988 அந்த காலகட்ட பீரியட்லேருந்து 2011 வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இதற்காக இந்த கேவிபி கிசான் விகாஸ் பத்ராவை 2011 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணிட்டு 2014 கேவிபியை திருப்பி ரீலான்ச் பண்ணாங்க. அப்படி ரீலான்ச் பண்ணுறப்ப இது ஃபார்மருக்கு மட்டும் கிடையாது, அப்ளிகபிள் டு ஆல் இந்தியன் ரெசிடென்ட்ஸ் எக்ஸப்ட் என்ஆர்ஐ அண்ட் ஹெச்யூஎஃப். ஓகேங்களா, இந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கும் என்ஆர்ஐக்கும் தவிர இது எல்லாருக்கும் அப்ளிகபிள்னு 2014 ரீலான்ச் பண்ணுறப்போ சொல்லிட்டாங்க மக்களே. ஸோ அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த கிசான் விகாஸ் பத்ரால 50,000க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பேன் வந்து கம்பல்சரி. இதே 10 lakh மேலே டெபாசிட் போச்சுன்னா அவங்களுடைய இன்கம் ப்ரூஃப், அதாவது சேலரி ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்களே. ஸோ இவ்வளோ தான் கிசான் விகாஸ் பத்ராவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. லாக்இன் பீரியட் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த எம்சிக்யூஸ்க்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ நமக்கு ஆன்சரை நம்ம செக் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து அது மைண்டில் நல்லாவே நிற்கும். ஸோ கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேரிஸ் எ சாவரின் கேரண்டி? சாவரின் கேரண்டி கீழே இருக்க 4 ஆப்ஷனில் எது கொடுக்கும்? ஸோ கிசான் விகாஸ் பத்ரா ஒரிஜினலி எந்த இயர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? ஒரிஜினலின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரீலான்ச் கேட்கல, ஒரிஜினலி. ஓகேவா, ஸோ கிசான் விகாஸ் பத்ரா இயர்லி டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹூ அமங் த ஃபாலோவிங் இஸ் நாட் எலிஜிபிள் டு இன்வெஸ்ட் இன் கேவிபி? கேவிபிக்கு யார் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, பார்ட் 1 வீடியோ. இதில் கிசான் விகாஸ் பத்ரா பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். பார்ட் 2 வீடியோ எடுத்துகிட்டு வருவேன். பார்ட் 2 வீடியோவில் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, சுகன்யா சம்ரிதி யோஜனா, அந்தமாரி இம்பார்ட்டண்ட்டான ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றி எடுத்துகிட்டு வருவேன். ஸோ சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ.